ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வெள்ளி வெள்ளி அதுவும் ஆன்டிக் கலெக்ஷன் கொட்டி கிடக்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நான் ரீசெண்டாக இது வந்து ஒரு ஷார்ட்ஸே போட்டிருந்தேன். நம்ம வந்து வெள்ளியில் கொலு வச்சுருந்தாங்க, தங்கத்தில் கொலு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் இப்படிலாம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிஸ்டர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளியில் செஞ்ச சேருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துக்காக நம்ம எங்கே போகிறோம், இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது, என்ன சிட் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நாம் இந்த வெள்ளி கொலு தங்க கொலுலாம் எங்கே பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம டி நகரில் உள்ள நமக்கு ஃபெமிலியரான தெரு தாங்க. நமக்கு வந்து இந்த லலிதா ஜுவல்லர்ஸு, ஆர்எம்கேவி, சூப்பர் சரவணா ஸ்டோர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லைனில் கரெக்டாக அந்த பச்சையப்பா சில்க்ஸ்க்கு ஆப்போசிட் இந்த லைன்லேயே தாங்க வந்தீங்க அப்படின்னா செலானி ஹவுஸ் ஆஃப் சில்வர் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குங்க. 3 ஃப்ளோர் உள்ள கடை. இவங்க வந்து இந்த கொலுவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணி அவங்க வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் போனப்போ வந்து அந்த கொலுவெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது க்ளீன் பண்ணி அவங்க அதுக்கெலாம் பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் எங்கள் கடையை விசிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 3rd ஃப்ளோர் போயிருந்தவங்க. 3 ஃப்ளோர் உள்ள கடை தான். மேலே போய் பார்க்குறப்ப பிரம்மாண்டங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் எப்படி இருக்குன்னா, வுட்டில் செஞ்சது. வுட்டு மேலே வந்து அந்த சில்வர் வந்து கோட்டட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த சாமி சிலைக்கெலாம் அம்மனுக்கு வந்து அந்த வெள்ளி கவசம் போடுவாங்களா, அது மாதிரி கவசம் தாங்க. மேலே தான் உங்களுக்கு வந்து சில்வராக இருக்கும். உள்ளதெல்லாம் வுட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வெயிட்டுன்னு பார்க்கும்போதுல உங்களுக்கு இதெல்லாம் வந்து சாலிடாக இல்லாமல் வெயிட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஒரு சில பொருட்கள் வந்து சாலிடு சில்வராக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த பொருள் இங்கே காமிச்சிருக்க நிறையா வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ் தாங்க. இந்த சோஃபா செட், ஈவன் இந்த சோஃபா செட்டே வந்து வெள்ளியில் செஞ்சது. இந்த சீப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் 12 கிராம் தான் போட்டிருந்தது. என்னடா 10 கிராம் 12 கிராம் சொல்கிறாங்களேன்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து வுட் ஃபினிஷிங்கில் மேலே அந்த சில்வர் கோட்டிங் தான். இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. பட் மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு சீர் செய்யணும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெல்த்தி தான், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யுனிக்காக நான் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னோடய பொருள் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையா இருந்ததுங்க. ஸோ இந்த செட்டு கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேங்க. இந்த செட்டு சூப்பராக இருந்ததுங்க. வெள்ளியில் அந்த ரோஸ் வுட்டில் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த செட்டு வந்து அரௌண்ட் ஒரு 30,000 கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இங்கே காஸ்ட்டை பற்றி மீன் பண்ணவே இல்லைங்க. எல்லா பொருளும் வந்து இந்த மாதிரி பொருள் கூட இருக்குது, ரொம்ப யூனிக்கான பொருட்கள் வந்து அதிகமாக இங்கே இருக்குங்கிறத நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நான் சென்னை சவுகார்பேட்டில் இதே மாதிரி ஷாப்ஸ் பார்த்துருக்கேங்க. பட் இந்த ஆன்டிக் கலெக்ஷன் வந்து இவ்வளோ யூனிக்கான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அதை டு பி ஃப்ராங்க் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொன்றும். ஸோ நம்ம வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் கூட இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2500லேருந்தே வச்சுருந்தாங்க. இந்த விநாயகர்லாம் அரௌண்ட் ஒரு 3000 கிட்ட இருந்த மாதிரி போட்டிருந்தது. ஸோ லைட் வெயிட் தான், உங்களுக்கு அந்த எம்போசிங் மட்டும்தான் அந்த வுட்டில் வச்ச மாதிரிக்கு இருக்கும். இது பார்த்திங்களா, பஸ்ஸு, வேனு, காரு, ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், அதாவது என்னென்னலாம் புதுசு புதுசாக இருக்குமோ அதெல்லாம் சூப்பராக. இந்த மயில் 2 ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு முருகன் சிலையை நடுவில் வச்சு இங்கிட்டும் அந்த மயிலை வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிளாக் கலெக்ஷனும் நிறையா இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து யூனிக்காக யாராவது இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் யூனிக்காக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது இந்த 60th மேரேஜ் நம்ம யூனிக்காக வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலாம், அதாவது எனக்கு வந்து நான் கொடுக்குற கிஃப்ட்டை அவங்க ரொம்ப நாளைக்கு யூனிக்காக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே செலக்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்குது, நம்ம ஜஸ்ட் அப்படியே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 2500 3000 அந்த ரேஞ்சில் இருந்தே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க.
இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காக தான். இது காஸ்ட் வந்து கூடையா குறையா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஐடியா கிடையாது. இங்கே பார்த்தீங்களா வெள்ளியில் பைக்கு சூப்பராக இருந்ததுங்க. குட்டீஸ் யாராவது இருந்தால் நம்ம உட்காந்து அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த டேபிள் சேரு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இது இப்போ 3rd ஃப்ளோர்லேருந்து நம்ம 2nd ஃப்ளோருக்கு இறங்கி வந்துட்டோங்க. இவங்கக்கிட்ட உள்ள யூனிக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எல்லா 92.5 சில்வர்லையுமே வந்து ஹால்மார்க் சிம்பிள், ஹெச்யூஐடி அந்த நம்பர் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து பொதுவாக கோல்டுக்கு தானே ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள் பார்த்துருப்போம். இவங்களோட எல்லா சில்வர் ஐட்டத்துலேயும் அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட உள்ள ரொம்ப பிடிச்ச யூனிக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஹெச்யூஐடி சிம்பிள் ஹால்மார்க் சிம்பிள் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. சில்வருக்கும் வந்து கொண்டு வந்துருவாங்க, ஒரு 6 மந்த்ஸில் வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஹெச்யூஐடி உள்ளது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா கேரண்டீடு ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக கிடைக்குங்க. பட் இந்த 92.5 சில்வர் எல்லாத்துக்குமே அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 11 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 11 to 19 ருபீஸ் அந்த பொருளுக்கு ஏற்றாப்புல போடுறாங்க. உங்களுக்கு மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போதில் 20 to 30 ருபீஸ் வரையும் போடுறாங்க. பட் இந்த மாதிரி கொலுசு வந்து 80 டச்சில் உள்ள கொலுசுக்கெலாம் வந்து எந்த வேஸ்டேஜ் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் 92.5 சில்வர் ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா வேஸ்டேஜ் இருக்குது, மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் போடுறாங்க. பட் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுல பெரிய பெரிய கடைகளில் வந்து எக்ஸ்ட்ரா 20 to 40 ருபீஸ் வரையும் போடுறத விட கம்மியாக தான் வருது. பட் இவங்கக்கிட்ட ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் இருக்குங்க. அந்த சிட் ஸ்கீம்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த சிட் ஸ்கீம். அதாவது இவங்கக்கிட்ட உள்ள சில்வர் சிட் ஸ்கீம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் போடுற அமௌண்ட்டு மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து ஒரு 1000 ருபீஸ், 2000 ருபீஸ், 5000 அந்த மாதிரி போடுறீங்கன்னா அன்னைக்கு கிராம் ரேட் என்ன இருக்கோ அப்படியே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அஸ் யூஷுவல் நம்ம கோல்டு சிட்டுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ சிட் ஸ்கீம் வந்து நான் ஒன்று இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன சிட் ஸ்கீம்ங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி சாமிக்கு வைக்கிற மணை, ஊஞ்சல் அவ்வளோ வெரைட்டிஸுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்குறீங்களோ வாங்கலையோ உங்களுக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியும். நான் அதனால தான் கொலு மட்டும் அன்றைக்கி போன தடவை எடுத்ததுமே சொல்லியிருந்தேன். யாராவது லீவாக இருக்குது நீங்கள் வந்து போய் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கொலு அவங்க வச்சுருக்கதை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது. டி நகர் கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொலுவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். எனக்கு மெயினாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த கடைக்குள்ள நுழையிறப்ப நம்மளையே ராயலாக ஃபீல் பண்ண வச்சதுங்க. அந்த சேராக இருக்கட்டும், நம்மளை வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளை வந்து ஒவ்வொன்றும் அவங்களுடைய கவனிப்பு வந்து நிஜமாகவே மார்வலஸுங்க. நம்மளை வந்து இவங்க இருக்கிறவங்க, இங்கே இல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாரையுமே ஒன்று போல் ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த கடையில் வந்து 3rd ஃப்ளோர் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. பட் 2nd ஃப்ளோர் வந்து அலோவ் பண்ணலை. பட் நான் வந்து அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சிட் ஸ்கீம் வந்து சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ அந்த சிட் ஸ்கீம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. இந்த ஹேண்ட்பேக் பாருங்கங்க, செம்ம நச்சுன்னு இருந்தது. உங்களுக்கு அழகாக அந்த சில்வரில் வந்து ஹேண்ட்பேக்கு கொஞ்சம் ராயலாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பட்டு சாலையோட நம்ம வந்து அந்த ஹேண்ட்பேக் கையில் வச்சுருக்கப்ப ரொம்ப அழகாக இருக்கும். வேரியஸ் அக்கேஷன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி நல்ல கிஃப்டிங்க்கு வந்து காயின்ஸும் அவைலபிளாக இருந்ததுங்க. ஈவன் இந்த காயின்ஸ் கூட உங்களுக்கு வந்து அந்த 999 அந்த சீல் எல்லாமே இருந்தது. ஸோ அக்கேஷனுக்கு ஏற்றாப்புல மேலே வந்து அந்த எம்போசிங் அந்த இதுவும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 25th ஆனிவர்சரிக்கு வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டோன்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு 250 கிராம்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிள்ளையார் காயின் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. பின்னாடி அந்த ஸ்ரீ சக்கரம்லாம் போட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதுக்கு மட்டும் ஒரு எஸ்டிமேஷன் வந்து நான் வாங்கியிருந்தேங்க. இதுக்கு வந்து 2% வேஸ்டேஜ்னு போடுறாங்க. ஒரு 20 கிராம்ஸ் காயினுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இது ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் நீங்கள் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணலாங்க. இந்த தீபாவளிக்கெலாம் நீங்கள் யாராவது ஒரு வெள்ளி காயின் வாங்கணும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கூட ஒரு 200 300 செலவு பண்ணி நம்ம வாங்குறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தீபாவளிக்கு ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த கடையை ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்களேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் போய் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறையா கலெக்ஷன் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம எப்போயுமே யூஸ்வலாக பார்க்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். என்னால் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து கவர் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன்.
ஏன்னா இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், ஆன்டிக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் நான் சென்னையில் எங்கேயுமே பார்க்கலங்க. இவங்ககிட்ட தான் பார்த்தேன், டு பி ஃப்ராங்க். ஸோ இந்த மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதுனா கூட அழகாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 2000 ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 வரும்னு சொன்னாங்க. நம்ம கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி வைக்கலாம். இல்லை நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க பூஜை ரூமில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த கொலு ஒர்க் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக நான் வந்து ஹோம் டவுன் வேறு வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து என்னால் கரெக்டான டயத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியலை. பட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் கண்டிப்பாக டி நகர் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இவங்களோட கொலு வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இவங்க கொலு. அதுலேயும் இந்த பல்லாங்குழி, இந்த உரி, அந்த உலக்கை எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. சின்ன கண்ணாடியிலேருந்து அந்த விசிறி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இந்த கௌரிமா செட்டு, கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 2 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி ஒன்று வெள்ளியில் வாங்கி பூஜை ரூமில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆசையாகவே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய யூனிக் கலெக்ஷன் இருக்குது. என்னால் வந்து திரும்ப திரும்ப வந்து நான் என்னடா இவன் வந்து வெள்ளிங்கிறதே வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியாது. பட் என்னை மாதிரி ஒரு ஆன்டிக் பைத்தியத்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடனே சொல்லுவேங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸுங்க இந்த கடையை நான் பார்த்து ரசிச்சுக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ இந்த கொலு பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னும் ஹாப்பியாக இருக்கேங்க நான். இவங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, மதுரையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து கோல்டுக்கும் ஒரு ஷோரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் ஜாய் ஆலுகாஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில், மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ டெய்லி ஈவினிங் இவங்கக்கிட்ட கொலு பார்க்க 6 to 9 வரவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே பிரசாதம், மஞ்சள் குங்குமம் கொடுத்து, தாம்பூலம் கொடுத்து அவங்க அனுப்புகிறாங்க. பட் நான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி வந்து கடைக்கு போயிட்டு ரிட்டன் கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம வீட்லேயும் கொலு வச்சுருக்கோம்ல, அதனால் கிளம்பிட்டேன். ஸோ அதனால் மஞ்சள் குங்குமம், தாம்பூலம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. ஸோ இந்த தாம்பூல பையில் என்ன இருந்தது அப்படின்னு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்ப. கண்டிப்பாக அதை தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு சொல்கிறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூனிக்காக எந்த பொருள் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி நான் வந்து சாட்டர்டே வீடியோ போடுறேங்க. அக்டோபர் 5th சண்டே நம்மளுடைய எல்லா கிவ் அவே வினர்ஸையும் ஒரு ஷார்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். நம்ம தீபாவளிக்கு கிவ் அவே வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த வெள்ளி காயின் உங்கள் வீடை ரீச் பண்ணிடும். இந்த தடவை கிவ் அவேல செலக்ட் பண்ணல அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து ஒரு வெள்ளி காயின் வாங்குறது வந்து உறுதி. ஸோ கீப் வாட்சிங், கீப் கமெண்டிங், ஹைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.